கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் நியர் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு 22/5/2026 வெள்ளிக்கிழமை மதியம் கரெக்டாக 1 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே ஒரு சில வேலைகளை செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, குறிப்பாக இந்த 2025-26 வருஷத்தின் அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுவதற்கு, சரிங்களா, ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் 31 வரை, ஜனவரி 1லேருந்து மார்ச் 31 வரை, சரிங்களா, அதை ஃபைல் பண்ணுவதற்கு அதற்கான பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை வாங்குறதுக்கு இன்றைக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். சரிங்களா, அதுக்கான மெசேஜ் எனக்கு இன்னும் வரல. இமெயிலுக்கு வரும். ஐடிஆர் ஃபைல் பண்ணுவதற்கான அதை அங்கே அந்த வருமான வரித்துறை அந்த இமெயிலை எனக்கு அனுப்பும். சரிங்களா, அந்த இமெயில் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை ஆடிட்டர் மூலமாக ஃபைல் பண்ணணும். வரல, அநேகமாக ஜூன் ஜூலையில் அது வந்துடும். ஆகவே அதுக்கு முன்னாடி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ரெடியாக நான் வச்சுருக்கணும். ஆகவே இன்றைக்கி அதுக்கான லெட்டரை ரெடி பண்ணி கொண்டு போய் பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த 2026 ஜனவரி 1 மார்ச் 31 வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு ஏற்கனவே எனக்கு இந்த மாதத்தில் வருமானம்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் கர்த்தர் கிருபையாக எனக்கு ஒரு 2 வாய்ப்பு தந்தார். என்ன வாய்ப்புன்னா, இந்த 2 கல்யாணங்களை திருமணங்களை வீடியோ எடுத்து போடுவதற்கான வாய்ப்பு எனக்கு ஆண்டவர் தந்தார். சரிங்களா, ஏற்கனவே கரிசலில் உள்ள அந்த கல்யாணத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் மகளுடைய கல்யாணத்தை வீடியோ எடுத்து போடணும், நாங்கள் உங்களுக்கு 2000 ரூபா தந்துடுவோம் அப்படின்னாங்க. சரிங்களா, நீங்கள் எடுத்து போடணும், நீங்கள் ஏற்கனவே எடுத்து போட்டிருந்த அந்த வீடியோவெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இடையில 2-3 தடவை நானும் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அன்பானவர்களே, ஆகவே அந்த கரிசலில் சொந்தக்காரங்க தான். ஆகவே அந்த கல்யாணத்தை வீடியோவை எடுத்து போட்டேன். வீடியோவை எடுத்துகிட்டு நான் வரும்போதே அவங்க எனக்கு காசு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து நைட்டு அந்த ரிசப்ஷனையும் எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. எனக்கும் அதில் ஆசை தான். ஏன்னா 2000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக எடுத்து போடணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அந்த 18 எனக்கு மஞ்சு விலையில் இன்னொரு நெருங்கிட்ட சொந்தக்காரங்க கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நான் போகலை. சரிங்களா, அட்லீஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காவது போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ராத்திரி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு நான் சாயங்காலம் வந்தேன். சரிங்களா, அவங்க 2000 ரூபா கொடுத்துட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, அதோடு கூட எங்கள் பெருமாள் குளத்துலேயும் ஒரு கல்யாணம். அந்த பையனும் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி 10 மணிக்கு வந்து எனக்கு கார்டு தந்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், வந்து எனக்கு கல்யாணத்தை வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் அந்த பையன்கிட்ட சொன்னேன், எனக்கு அது நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு, நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னாங்க. சரிங்களா, அது மாதிரி அதையும் எடுத்து போட்டேன். அன்பானவர்களே, அந்த பையனும் அந்த மாதிரி காசு கொடுத்தான். ஆகவே அந்த காசை இன்றைக்கி 3500 ரூபாயை அக்கௌண்ட்டில் போட்டு வந்தேன். சரிங்களா, ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஏற்கனவே
இந்த தடையில்லா சான்றுக்கு நான் அப்ளை பண்ணி அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, அப்ளை பண்ணி எனக்கு அந்த நோட்டீஸ் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்ததுனால அந்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த அதை அறிவித்ததுலேருந்து அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. சரிங்களா? அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஆட்சி அமைச்சதுக்கப்புறமும் அன்பானவர்களே நான் அலைஞ்சிட்டு கிடக்கேன். சரிங்களா? 10ஆம் தேதியிலேருந்து நான் அலைஞ்சிட்ருக்கேன். அந்த ஆரையும் பார்க்கவே முடியல எனக்கு. போய் காத்து கிடந்துட்டு வரேன். இன்றைக்கும் போய் காத்து கிடந்துட்டு வந்தேன். இன்றைக்கும் வரல, லீவு போட்டிருக்காங்களாம். யாருக்கோ அவங்க சொந்தத்தில் யாருக்கோ கல்யாணமோ லீவு போட்டிருக்காங்களாம். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அன்பானவர்களே. சரிங்களா? போய் நம்ம பார்த்து அப்புறம் அந்த நோட்டீஸை காட்டி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்பானவர்களே, அலைஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? அதோடு கூட தனிப்பட்டா அதுக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் தாலுகா ஆஃபீஸில் கேட்டிருக்கோம் அப்படின்னாங்க. தாலுகா ஆஃபீஸில் இருந்து இது பண்ணதுக்கப்புறம் திங்கக்கிழமைக்கு மேலே கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ அலைச்சல் பாருங்கள். இன்னொருத்தங்கன்னா இதை தொல்லையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விட முடியாதுல்ல. இது கிறிஸ்துவின் ராஜ்யம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? ஆகவே நான் அதை விட முடியாதுல்ல. நான் முட்டி மோதிக்கிட்டே தான் இருப்பேன். அன்பானவர்களே, என்ன அதுக்கு தானே ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. என்ன ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணதுக்கெல்லாம் வைக்கல அவர். சரிங்களா? அதன் மூலம் எனக்கு காணிக்கை கிடைக்கலாம் வைக்கல. எனக்கு காணிக்கை கிடைத்தோ இல்லையோ, நான் எனக்கு கையில் எவ்வளோ வருமானம் வருதோ அதை வச்சு நான் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நான் முட்டி மோதிக்கிட்டே இருப்பேன். என் சாப்பாட்டை பார்க்க மாட்டேன், என் தேவையை பார்க்க மாட்டேன். எனக்கு அதுதான் மெயின். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். சரிங்களா? ஆகவே அதுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமை கால் பண்ணணும். சரியா? விடமாட்டேன். அப்புறம் பையனுடைய மேரேஜை கிறிஸ்தவ மேரேஜை பதிவு பண்ணதுக்கான முயற்சிகள்லையும் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அலைச்சல், ரொம்ப டென்ஷன், ரொம்ப செலவு. அன்பானவர்களே, என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு தான் வருது. மொபைல்லேருந்து ஓப்பன் பண்ணாலும் சரி அதான் வருது. எந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஓப்பன் பண்ணாலும் சரி அப்படி தான் வருது. ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு சகோதரர் மூலமாக நான் அவருடைய கம்ப்யூட்டர்லேருந்து இது பண்ணியிருந்தேன். அவருக்கு ஓப்பன் ஆகுது. சரிங்களா? அவர் கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகுது. என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டில் என்னுடைய மொபைலில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வேறு எந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போனாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? பயனர் பெயர் கடவுச்சொல் காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு வருது. அதுக்காகவும் நான் தமிழ்நாடு பதிவுத்துறை அந்த ஹெல்ப் டெஸ்க்குக்கு இமெயிலில் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். இமெயிலில் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கடைசியாக நேற்று ஒரு சேவை மையத்தில் போய் அதை நான் இந்த டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொல்லும்போது அந்த சேவை மைய ஓனர் களக்காட்டில் அவர் தான் தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட நான் பண்ணுவேன் அப்பப்போ. அப்போ அவர் தான் சொன்னார், அதாவது நான் ஒரு ஏஜெண்ட்டு, சேவை மையத்துக்கு கவர்மெண்ட்டு என்ன நியமிச்சிருக்கிற ஒரு ஏஜெண்ட்டு நான். அதே மாதிரி கிறிஸ்தவ திருமணங்களை பதிவு செய்யறதுக்கு கவர்மெண்ட்டும் உங்களை ஒரு ஏஜெண்ட்டாக நியமிச்சிருக்கு. சரிங்களா? அதனால் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவர் தான் சொன்னார். அந்த சேவை மையத்தில் உள்ள அந்த உரிமையாளர் தான் எனக்கு சொன்னார். சரிங்களா? இப்போ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நான் இதில் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு பிரச்சனை ஆகிரும், எனக்கு ஓப்பன் ஆகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. கொஞ்சம் நேரம் என்ன உட்கார வச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் நீங்கள் வேறு யார் கம்ப்யூட்டர்லேயும் இருந்து பண்ணக்கூடாது, மொபைல்லேருந்து பண்ணவே முடியாது, மொபைலில் ஓப்பனே ஆகாது அப்படின்னாரு. கம்ப்யூட்டரில் தான் இருந்து பண்ணணும், சிஸ்டத்தில் இருந்து தான் பண்ணணும். அதுவும் உங்கள் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது அங்கே அப்செட் பண்ணும். அடுத்த கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ அடுத்தவங்களுக்குள்ள சிஸ்டத்துலேயோ இருந்தோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களுக்கு மாறிடும், நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விவரத்தை அந்த சேவை மைய உரிமையாளர் தான் எனக்கு சொன்னார் நேற்று. நண்பர்களே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அந்த பிரதருக்கு ஓப்பன் ஆகுது, என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டில் அந்த பிரதர் கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகுது, எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அவர் சொன்னார், நீங்கள் வேறு யார்கிட்டையுமே போகாதீங்க, வேறு யார் கம்ப்யூட்டர்லேயும் பண்ணாதங்க, உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் என் கம்ப்யூட்டர் ரிப்பேரில் இருக்குது, அதை சரி பண்ணுங்கள், அதை சரி பண்ணிவிட்டு
இப்போ நீங்கள் பண்ணாதங்க. அதை ஒரு 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 வாரத்துக்குள்ளே நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. வேறு யாருமே அதை சொல்லலை. வேறு யாருக்கும் அது தெரியவும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது ஆன்லைன் அன்பானவர்களே. வேறு யாருக்குமே அதெல்லாம் தெரியவும் செய்யாது. அதனால் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே அதில் ஒரு தெளிவாச்சு. உடனே என் பையனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நம்ம கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ரொம்ப வருஷம் கரண்ட் இல்லாமல் இருந்ததா, கம்ப்யூட்டர் அப்படியே சும்மாவே போட்டிருந்தேன். சும்மா போட்டால் அதாகி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் என் பையன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொன்னோம். சரிங்களா? ஆகவே இப்போது அந்த மே மாதம் ஃபுல்லாக அவனுக்கு விபிஎஸ் இருக்குது. விபிஎஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன், நான் வாரேன், நம்ம கம்ப்யூட்டரை கரெக்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து தான் அதை அப்டேட் பண்ணணும் தம்பி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஏன்னா எனக்கும் இதெல்லாம் தெரியாது. நான் தானே நான் ஃபஸ்ட்டு தானே போய்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம்னா இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரியாமலே போயிடும். நான் அப்படி இருக்க மாட்டோம்ல, என்ன ஆண்டவர் அப்படி இருக்க விட மாட்டார்ல. அதனால தான் முட்டி மாதிக்கிட்டே இருக்கேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? எப்படியோ அடுத்த மாதத்தில் எங்கள் கம்ப்யூட்டரை சரி பண்ணி எங்கள் கம்ப்யூட்டர் அதுக்கு தேவையான நெட்டு அதெல்லாம் எப்படி பண்ணணும் என்ன அதெல்லாம் தெரியாது. அந்த விவரத்தெல்லாம் கேட்டு அதுக்கு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி எங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து, ஏன்னா கம்ப்யூட்டர் என் பேரில் தான் இருக்கும். எப்படி மொபைல் ஃபோன் என் பேரில் இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் புதுசாக வாங்கினா. பழைய கம்ப்யூட்டருக்கு அப்படி இருக்காது. பழைய கம்ப்யூட்டர் வாங்கினா அப்படி இருக்காது. சரிங்களா? நான் புதுசாக தான் வாங்கினேன் கம்ப்யூட்டரு. எனக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் அப்படி ஒரு ஞானத்தை தந்தார். நான் கம்ப்யூட்டர் வாங்கும்போது எனக்கு அதை வாங்கி கொடுக்குற வச்சு, எதுக்கு நீங்கள் இப்படி போட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணிய, செகண்ட் ஹேண்டில் எவ்வளோ கம்ப்யூட்டர் கிடைக்கும், நல்லா கிடைக்குது அப்படின்னு சொன்னார். ஆவியானவர் எனக்குள்ளே அப்படி ஒரு இதை தரவே இல்லை. புதுசாக வாங்கி அப்படின்னு எனக்கு சொன்னார். நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தோம்னா அந்த கம்ப்யூட்டர் யார் பேர்லேயும் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆயிருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவர் எனக்கு அப்போ ஞானத்தை தந்தார். நான் இப்போ தான் அதை யோசித்து பார்க்கேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஆமேன், பிரைஸ் காட். அவருக்கு 1000 நாள் இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்துதி சொல்லவே முடியாது. அன்பானவர்களே, சொல்லி முடியாது. அவர் அவ்வளோ நல்லவர். அந்த நேரத்தில் அப்படி சொல்லும் போதும் அதை முறியடித்து என் பேரில் நான் புது கம்ப்யூட்டர் வாங்கினேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, என் பேரில் அந்த கம்ப்யூட்டர் இருக்குது. ஆகவே அந்த கம்ப்யூட்டரை நாங்கள் சரி பண்ணி அதிலிருந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது அப்டேட் ஆகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். இப்போ என் கம்ப்யூட்டர்லேருந்து நான் பண்ணியிருக்கேன். ஆகவே மற்ற நம்பர்லாம் கேன்சல் பண்ணி விடுங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் செய்து முடிப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆமாம், கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்னொரு சின்ன வேண்டுகோள். மொபைலில் நான் அந்த சுப நிகழ்ச்சிகளை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அதை நீங்கள் நினச்ச நேரம் பார்க்கலாம். சரிங்களா? ஆகவே அப்படி யாருக்காவது உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? எனக்கு வேறு வருமானம் இல்லை. சரிங்களா? ஆகவே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் எடுத்து போடுவேன். சரிங்களா? நான் எடுத்து அப்டேட் பண்ணி விடுவேன். 2000 ரூபாய். சரிங்களா? கொடுங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? இது காணிக்கையாக தான் நான் இந்த ஊழியத்துக்குள்ள தான் நான் போடுவேன். சரிங்களா? இப்போ கிடச்சிது. அங்கே ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இங்கே ஒரு 1500 ரூபா கொடுத்தாங்க. அன்பானவங்களே, 3500 ரூபா இன்றைக்கி அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டேன். சரிங்களா? இதை நான் ஊழியத்துக்கு தான் நான் செலவு பண்ணுவேன். என்னுடைய செலவுலாம் அதெல்லாம் வேறு. அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கொடுத்தா இது உங்கள் கணக்கில் பரலோகம் உங்களுக்கு அதுக்கு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நான் அதுக்கு கேரண்டி. மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது இது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே அப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் எடுத்து அப்லோட் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 2000 ரூபா கொடுங்க அன்பானவங்களே. சரிங்களா? காணிக்கையாக கொடுங்க நீங்கள் அன்பானவங்களே. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்னால் இயன்ற அளவு நல்ல தரமாக எடுத்து போடுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.